அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பலன் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் தகவல் சொல்லப்படுது. மேலும் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க, அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கால புருஷனுக்கு கும்பராசி 11வது ராசியாக இருக்குது. மேலும் இதன் பாகை 300 முதல் 330 வரை சொல்லப்படுது. இது ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லலாங்க. ராசி ஒற்றைப்படை ராசி அப்படின்னு சொல்லலாம், ஆண் ராசி அப்படின்னு சொல்லலாம். இதன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் கலசம் ஏந்திய பானையின் வடிவத்தை உடைய ராசியாக கும்பராசி இருந்துட்டு வருது. மேலும் இந்த ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சிறப்படுது. மேலும் இந்த ராசிக்காரங்க ரொம்பவே அன்பானவர்களாக காணப்படுவாங்க. கருணை, இரக்கம், பிறருக்கு உதவக்கூடிய தன்மை, மனித நேயம் போன்றவற்றை கொண்டவர்களாக இவங்க காணப்படுவாங்க. உள்ளுணர்வு மிக்கவர்களாக காணப்படுவாங்க. ஒருவரை பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு எடையே போட்டு விடுவாங்க. புத்திசாலி மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு மிக்கவர்களாக காணப்படுவாங்க. அதிக நுட்பமான அவர்கள் நண்பர்களின் அன்பாக இருப்பாங்க. மேலும் சுதந்திரம், சுத்தம், ஒழுக்கம் போன்றவற்றை உடையவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி, பங்குனி, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, மார்கழி, தை போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது. மேலும் சனி, புதன் போன்ற கிழமைகள் உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய கிழமையெல்லாம் பார்க்கப்படுதுங்க. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையானவங்க, அறிவாற்றல் நிரம்பியவங்க, கருணை, இரக்கம், தாராள மனப்பான்மை உடையவங்க, பிறருக்கு தானாகவே போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவங்க, கடினமான உழைப்பாளிகள், ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க, புன்னகையோடு எப்பொழுதுமே இவங்க காணப்படுவாங்க. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயநலம், பிடிவாதம், தெனாவட்டு, காரணமில்லாமல் சண்டையிடுபவர்கள், உணர்வுகளை தூண்டினால் மனக்குழப்பம் இவங்க அடைவாங்க. ஸோ நீங்கள் நான் சொன்னக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குணத்தில் இருந்து மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்தவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லைங்க. ஸோ நீங்கள் கும்பராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியங்களில் அனுகூலம் பிறக்கும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பாராத பண வரவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ராகு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. நீங்கள் வெற்றி நடை போட்டே திகழ்வீங்க.
புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். இன்னும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயமும் ஏற்பட்டு ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. ஆனாலுமே குடும்பத்தில் அடிக்கடி வீண் வாதங்களும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் தோன்றிக்கொண்டே இருக்கும். மேலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறக்கும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். இதனால் ரொம்பவே நீங்கள் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளுக்கு பிறகு உறவினர்களின் வருகையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கப் போகுது. ஆனாலுமே மாத கடைசியில் அவர்களால் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணி சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். சக ஊழியர்கள் அனுசரணையாக உங்களிடம் நடந்து கொள்வாங்க. மேலும் கூடுமான வரை உங்கள் பணிகளை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. உயர் அதிகாரிகளோடு பேசும்போது பொறுமையை நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருந்தால் பிற்காலத்திற்கு உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுமாராக தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களால் அதாவது சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். மேலும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம். மேலும் அரசாங்க காரியங்கள் தாமதமாக நடந்து முடியும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்பானவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் அனைத்துமே இந்த 15 நாட்களில் நீங்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் மாணவ மற்றும் மாணவியருக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. கஷ்டப்பட்டு படித்தால்தான் நல்ல மதிப்பெண்கள் உங்களால் பெற முடியும். மேலும் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் உடனுக்குடனாக கேட்டு தெளிவு பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் கவனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை நீங்கள் செய்வது நல்லது. மேலும் அடுத்தவர்களோட வேலைகளை நீங்கள் வாங்கி செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனையில் நீங்கள் போய் தானாகவே மாட்டிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போனால் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையக்கூடும். அதனால் யாருக்குமே எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, 6, 7, 15. மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 11, 12. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக நிறைய விதமான நற்பலன்கள் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல பலனை கூடிய வரவில் கொடுப்பாரு. நம்பிக்கையோட கும்பராசி நேயர்களாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை
வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.